Exercise 2.9 second sum. If 1 plus 2 plus 3 plus etc. plus k equal to 325, then find 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus k cube. இதான் find பண்ணும். அப்போ நமக்கு வந்துட்டு சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாம் 1 plus 2 plus 3 plus etc. plus k equal to 325. நம்ம ஃபர்ஸ்டே ஒரு 4 ஃபார்முலாஸ் எழுதணும்ல, ஜெனரலா கேட்டிருந்தாங்க, ஏபி ஜிபி இல்லாம ஜெனரலா கேட்டிருந்தாங்க. என்னது 1 plus 2 plus 3 plus etc. plus n. அதுக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. இங்கே அந்த கிவனில் கொடுத்துருக்காங்களா, அது என்னவா இருக்குது? என்னுக்கு பகரம் கே இருக்குது. ஸோ என்னுக்கு பகரம் இங்கே என்ன ஆகிடும்? கேன்னு தான் ஆகும். அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 அதான் வந்துட்டு என்னது 325. இதில் டவுட் இருக்கா? ஃபார்முலா எழுதியிருக்கோம், என்னுக்கு பகரம் இங்கே கே இருக்குது அந்த ஃபார்முலாவில். அப்போ அந்த கே வச்சு எழுதையில அதுக்குள்ள ஆன்சர் தான் இங்கே 325 அவங்களே கொடுத்துட்டாங்க. இது கிவன், அது எழுதிட்டோம். ஆனால் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னது? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் கே கியூப் தான் என்னன்னு ஃபைன் பண்ணணும். நமக்கு n கியூப் வரைக்கும் அந்த ஃபார்முலா தெரியுமில்ல, 1 கியூப் கியூப்குள்ள ஃபார்முலா தெரியுமில்ல, 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n கியூப் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். தட் மீன்ஸ் அப்போ இங்கே கொஸ்டினில் கிவனில் நமக்கு ஃபைன் பண்ண சொன்னது கே கியூப். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பாரு கே, அது ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதாவது 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் கே கியூப் ஈக்குவல் டு என்னுக்கு பாரு என்ன ஆகிடும்? கே, கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். நம்ம k இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 அதுக்கு தான் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? கிவன்லேயே 325 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நம்பருக்கு பதில் என்ன எழுதலாம்? 325 ஹோல் ஸ்கொயர். 325 ஹோல் ஸ்கொயர் என்ன மீனிங்? 325 இன்ட்டு 325 எவ்வளோன்னு செக் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கிறது 1,56,000 1,05,625 அப்படி தானே? 1s 10s 100 1000 10,000 lakh 1,05,625 இதான் வந்துட்டு இதுக்குள்ள ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் தேர்ட் சம் இதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். 1 கியூப்குள்ளது கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து 1 + 2 + 3 நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளது ஃபைன் பண்ணுவோம். சேம் தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம், இஃப் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா + கே கியூப் ஈக்குவல் டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 44,100 கொடுத்துருக்காங்க இல்லையா? 44100 கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + கே இதான் ஃபைன் பண்ணும் இல்லையா? அப்போ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா + கே கியூப் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. கியூபுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + எக்ஸெட்ரா + n கியூப் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர். இங்கே என்னுக்கு பேர் என்ன இருக்குது? கே. ஸோ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 44,100 அது எழுதுவோம். இதில் டவுட் இல்லைல்ல? அந்த கொடுத்துருக்கிறது இது, அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு என்ன வச்சு நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன வச்சுருக்கோம். எனக்கு பாரு இங்கே கேனால கே வச்சு எழுதுகிறோம். அதுக்குள்ளே தான் என்னது 44,100. ஓகேவா? ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + கே தானே. இதுக்கு என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 தானே. ஏன்னா n வச்சு நமக்கு ஃபார்முலா இருக்குது, n இன்ட்டு n ப்ளஸ் 1 பை 2. நமக்கு வேண்டியது அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 தான் வேணும். அது கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். கொஸ்டினில் ஃபைன் பண்ண சொல்லுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் இங்கிட்டு கொண்டு வந்தால் போதும். அப்போ ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரல என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 பை 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44,100. அப்போது இது ஸ்கொயர் ரூட் ஃபைன் பண்ணுறது ஒன்று ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், எல்சிஎம்மாட்ட எடுப்போம்ல, எல் ஷேப்பில் அது எடுக்கலாம், இல்லை லாங் டிவிஷன் மெத்தடும் எடுக்கலாம். இப்போ நம்ம இங்கே லாங் டிவிஷனில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது டஃப்பாக இருக்குது, செய்ய தெரியலன்னா எல்சிஎம்மாவும் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது சிம்பிள் கொஞ்சம் சீக்கிரம் முடியும்ல, அதனால இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ என்னது 44,100 இருக்குல்ல, 44,100 எழுதிட்டு லாங் டிவிஷன் இருக்குது நம்ம போடுவோம்ல, போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும். ஃபஸ்ட்டு 2, அடுத்து 2, அடுத்து இங்கே 1 1 டிஜிட் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு 1 டிஜிட் தானே இருக்குது, இங்கே 4 இருக்குதா, இங்கே 2 நம்பர்ஸ் நம்ம எழுதணும். ரெண்டும் சேம் நம்பராக எழுதணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று இங்கே இருக்கிற அந்த நம்பர் அப்படியே கிடைக்கும், இல்லாட்டி இதை காட்டி கம்மியாக இருக்கணும். ஏன்னா சாதாரண நம்ம டிவிஷன் பண்ண என்ன பண்ணுவோம்? கம்மியாக எழுதுவோம், ஒரே நம்பராக இருந்தால் எழுதிடுவோம். அப்படி இல்லாட்டி அதை காட்டி கம்மியாக நம்பர் எழுதி நம்ம மைனஸ் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும். பட் இங்கே இருக்கிற நம்பர் சேர்த்தா நம்ம இங்கே எழுதுவோம் லாங் டிவிஷன் மெத்தடில். ஸோ இங்கே 4 இருக்கா, அப்போ இங்கே ஒரு நம்பர் எழுதணும், சேம் நம்பர் இங்கே எழுதணும், அது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கணும். ஸோ 2 எழுதிக்கலாம். 2 2s are 4. அப்போ இங்கே 2, இங்கே இன்ட்டு 2, 2 2s are 4 ஆகிடும். 4ல் 4 மைனஸ் பண்ணிட்டா 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற 2 நம்பர் சேர்த்து கொண்டு வரணும். ஏன்னா 2 2ஆக தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணல, ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணல, இங்கே இருக்கிற அந்த 41 தான் கீழே கொண்டு வருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஏற்கனவே 2ன்னு எழுதியிருக்கோமா, எந்த நம்பர் அந்த 2னா 2 தான் மல்டிப்ளை, அப்படி இல்லை, இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் அது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு, இங்கே எந்த நம்பராக இருந்தாலும் அது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்.
அதை இங்கே எழுதுவோம் இந்த நம்பரை. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிறது 2 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணல 2 2s are 4 அந்த 4 இங்கே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது 41 தானே, இங்கே ஒரு நம்பர் எழுதுவோம். சேம் நம்பர் இங்கே எழுதணும். இங்கே இருக்கிற இந்த 2 நம்பர் கூட இதை மல்டிப்ளை பண்ணால் அது கிடைக்கணும். அப்போ நம்ம இங்கே 41 தானே இருக்குது, இங்கே ஏற்கனவே 4 ஆயிடுச்சு. இங்கே 1 போட்டு அதே 1 இங்கே எழுதிட்டோம்னா 41 × 1 41 தான். அதனால தான் இங்கே 1 எழுதிட்டோம். 41 1s are 41. தென் 41ல் 41 மைனஸ் பண்ணிட்டா 0. நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன, 2 0. வேறு எதுவும் இல்லையா? அப்போ இந்த 2 0க்கு ஒரு 0 வந்துடும். அதான் 210. ஓகேவா? இது கஷ்டமாக இருந்தாலும் எல்சிஎம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனையும் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் இது படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது, சீக்கிரம் முடிஞ்சிடும் நமக்கு. ஓகேவா? 2 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நம்பர் எழுதுகிறோம், சேம் நம்பர் இங்கே எழுதுகிறோம். இது 2 மல்டிப்ளை பண்ண இது கிடைக்கணும், இல்லாட்டி இதை கட்டி கம்மியாக நம்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி எழுதிடுவோம். அடுத்து 2 டிஜிட் கொண்டு வந்து இங்கே எழுதிடணும். அடுத்து இங்கே மேலே என்ன நம்பர் எழுதியிருக்கோமோ அது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். தென் இங்கே ஒரு நம்பர் எழுதுகிறோம், சேம் நம்பர் தான் இங்கே எழுதுகிறோம். இதையும் இந்த டோட்டல் இதையும் இங்கே இருக்கிற இப்போ எழுதினோம்ல அந்த நம்பர் அது மல்டிப்ளை பண்ணால் ஒன்று இது கிடைக்கும், இல்லாட்டி இதை காட்டி கம்மியாக கிடைக்கணும். இங்கே ஏற்கனவே 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணி 4னு எழுதிட்டோம். இங்கே இருக்கிறது 41 தான். ஸோ இங்கே ஒரு நம்பர் எழுது 1 போட்டாலே கரெக்ட் ஆகிடும். அப்போ இங்கே 41 × இங்கே அதே 1 தானே போடணும். 41 1s are 41 ஆகிடும். ஓகேவா? அப்போ 210 தான் இதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44,100 இருக்குல்ல, அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் என்னென்னா 210. தட் மீன்ஸ் என்னது, 210 × 210னா 44,100 கிடைக்கும். அப்போ k × k + 1/2க்கு கிடச்சிருச்சு. நமக்கு ஃபைன் பண்ண சொல்லுனது என்னது, அதான் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + kக்கு தான் என்ன ஆன்சர் ஃபைன் பண்ணும். நமக்கு இதுக்கு n வச்சுள்ள ஃபார்ம்லாம் தெரியும். 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n = n × n + 1/2. ஆனால் kக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k = k × k + 1/2. k × k + 1/2 தான் முன்னே கண்டுபிடிச்சிருக்கோம் 210. ஸோ = 210. இதுதான் ஆன்சர். ஓகே, அப்போ தேர்ட் சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.